ஆத்தி என்ன மேட்ச்சு கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்ரீலங்காக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சங்கூதி இருப்பாங்களையா கொஞ்சம் வந்து பார்த்து விளையாடக்கூடாதா பயங்கரமா ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிப்போச்சு இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்கா பக்கம் தான் இந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. ஏன்னா எப்பவோ பாகிஸ்தான் கையை விட்டு இந்த மேட்ச் வந்து போயிருச்சு. 2 ஓவர்ல 12 ரன் எடுத்தா வின் அப்படின்ற கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் ஸ்ரீலங்கா வந்து இருந்தாங்க. அப்ப வந்து களத்துல நம்மளோட தனஜயா டீசல்வாவும் அசலங்காவும் வந்து இருந்தாங்க. கண்டிப்பா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்கப்பா, இத்தனை 4 அடிச்சவங்க 3 4 அடிச்சு மேட்சை முடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த ஓவர் பவுலிங் போட்டது வந்து ஷாஹின் சாஃப்ரிதுங்க. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ல 4 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை வேற வந்து எடுத்தாரு. தனஜயா டீசல்வாவே அவுட் பண்ணிட்டாரு. அதே ஓவர்ல வந்து அடுத்து வந்து வெள்ளலகே நல்லா விளையாடுவார் நினைக்கும் போது அவரு வந்து ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சரிப்பா இப்பயும் நம்பிக்கை இருக்கு, கடைசி ஓவர்ல வந்து 8 ரன் எடுத்தா ஸ்ரீலங்கா வந்து வின்னு, அந்த ஓவர்ல வந்து எப்படியாவது எடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அப்ப அந்த ஓவர்ல வந்து ஒரு விக்கெட் வந்து போயிருச்சுங்க. இனி அவ்வளவுதான், 2 பால்ல வந்து 6 ரன் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி பிரஷரான சுச்சுவேஷன்ல வந்து எடுக்கிறாங்களான்னு தெரியல நம்ம நினைச்சோம். ஆனா அசலங்கா வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டபுள்ஸ் ஓடி இந்த மேட்சை ஈஸியா வந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க. உண்மையிலே இந்த மேட்சை என்னதான் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணாலும் இதை வந்து அவங்க ஒரு வெற்றியா பார்க்க கூடாதுங்க. ஏன்னா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை இந்த அளவுக்கு ஒரு பிரஷரான சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு போய் சொல்ல போனா பாகிஸ்தான் கையில மேட்சை எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து போயிட்டாங்க. கடைசியில வந்து எப்படியோ வந்து ஜெயிச்சுட்டாங்க. இதுக்குதான் ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இப்படியே வந்து விளையாண்டா ஃபைனல்ல ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும், அதனால ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சமாவது ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டார்டிங் தான் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 252 ரன் எடுக்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இது ஒரு பெரிய டார்கெட் மாதிரி வந்து தெரியுது, கண்டிப்பா ஸ்ரீலங்காக்கு டஃப் ஆக போகுதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா வந்து ஆரம்பத்துல ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் சறுக்குனாலும் அடுத்தடுத்து ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சமர விக்ரமாவும் குசல் மெண்டிஸும் வந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து உடைக்கிறதுக்கு பாகிஸ்தான் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. இப்படிலாம் நல்லா விளையாண்டு ரன் பால் சுச்சுவேஷனுக்கு வந்து கொண்டு வந்து கடைசியில வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, எப்ப ரன் பால் சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க ஏன் வந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க, பெரிய பெரிய ஷாட் அடிக்க போய் ஏன் வந்து தேவையில்லாம விக்கெட்டை வந்து விட்டு கொடுக்குறீங்க, அழகா சிங்கிள் ஓட வேண்டியதானே டபுள் ஓட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனிவே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வந்து ஃபைனல்ல களமிறங்கினாதான் ஸ்ரீலங்கா வந்து ஆசியா கப்பை வந்து வின் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிருங்க. இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து சமர விக்ரமா, குசால் மெண்டிஸ், அதுக்கப்புறம் வந்து அசலங்கா, இவங்க 3 பேரோட இன்னிங்ஸ்னால தாங்க இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா வந்து ஸ்ரீலங்கா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது அசலங்காவை நம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல வந்து கோட்டை விடாம ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி எப்படியோ இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு வந்து கொடுத்துருக்காரு. எது எப்படியோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணாதான் ஸ்ரீலங்கா வந்து ஃபைனல்ல வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா இதே மாதிரி தான் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து இந்தியா கிட்ட வந்து தோத்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல எப்படியோ வந்து பாகிஸ்தான் கிட்ட தோக்குற மாதிரி போய் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இனி அடுத்து வந்து ஃபைனல்ல ஸ்ரீலங்கா என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.